வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 4 verse 3 to 5. ஸோ சங்கீதம் 4வது அதிகாரம், அதில் 3லேருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டேவிட் இஸ் டாக்கிங் டு காட். ஆண்டவர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய உண்மை இஸ் செட்டிங் அசைட் அ பிக் ட்ரூத் விச் இஸ் God has set aside the godly for himself. அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை ரட்சிக்கப்பட்டவங்கள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தேர்ந்தெடுத்து வச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. இந்த நம்பிக்கை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறதால, சின்ஸ் God has chosen us, அது வந்து அவருக்கு என்ன தருது, அவருக்கு அஷூரன்ஸ் தருது. அதாவது என்ன தருது, அவருக்கு நம்பிக்கை தருது. அவரோட வாழ்க்கையில் அவருக்கு நடக்கிற சோதனைகள் எல்லாத்தையும் இந்த அஷூரன்ஸ், இந்த சத்தியம் வந்து அவருக்கு என்ன பண்ணுது, ஒரு நம்பிக்கை தருது, ஒரு தைரியம் தருது. ஸோ அதுதான் இந்த செக்ஷனில் பேசுகிறாரு. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து 3வது அதிகாரம். ஸோ Psalms chapter 4 verse 3 it says, "But know that the Lord has set apart for himself him who is godly. The Lord will hear when I call to him." நான் சொல்கிறேன், but know that the Lord has set apart for himself him who is godly. The Lord will hear when I call to him. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது என்னென்னா, மெயின் டேக்அவே என்னென்னா, நம்ம ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இஃப் யூ ஆர் செட் அப்பார்ட் பை காட், இஃப் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்ம ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் என்ன பண்ணும், நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்க கோவங்கள், நம்மளுக்கு இருக்க கஷ்டங்கள், நம்மளுக்கு இருக்க சோதனைகளை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். என்னது, அந்த மாதிரி கஷ்டங்கள், கோவம்லாம் என்ன பண்ணும், அந்த அஷூரன்ஸ், அந்த சத்தியத்தோட நம்பிக்கை இருந்தால் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும்னு இங்கே டேவிட் மூலமாக நம்ம கற்றுக்குறோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஒரு ரியாக்ஷனுக்கு முன்னாடி நம்மளோட ஐடென்டிட்டி மாறும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கோம், நம்ம ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் God has kept his eye on me, I am chosen by God, and ஆண்டவர் என்ன காப்பாற்றிருக்காரு. அந்த நம்பிக்கை இருந்தால் நம்மளோட ஆக்ஷன்ஸே வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட செயலே வேறு மாதிரி இருக்கும். ப்ளஸ் முக்கியமாக இங்கே டேவிட் என்ன சொல்ல, நம்ம ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இஃப் வி நோ God has chosen us, இஃப் வி நோ வி ஆர் சேவ்ட், நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நம்மளுக்கு தெரிந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவரே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த பூமியில் இருக்கவங்க சொன்னால் நம்மளுக்கு என்ன, பிகாஸ் God has chosen us, why are we concerned with what others think about our value? ஸோ அது நம்மளுக்கு ஒன்று தெரியும். ஏன்னா அந்த சத்தியத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால் முதல்ல நம்மளுக்கு என்ன, அது தெரிஞ்சிருக்கணும், நம்மளோட வேல்யூ, God is valuing us. ரெண்டாவது, நம்ம மற்ற யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணவே இல்லை, நான் ஒரு வேல்யூபுளான ஆள், நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு மதிப்புக்குரிய ஆளுன்னு நம்ம என்ன பண்ணணும், யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதான் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ரெண்டு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இந்த ரெண்டு என்ன பண்ணும், நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ்னால நம்மளுக்கு என்ன வரும், கோவத்துக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கோவத்தை உடனே கோவப்படாமல் என்ன பண்ணுவோம், நம்ம பொறுமையாக இருப்போம். ஏன்னா அகெயின் பிகாஸ் we are chosen by God, we are a child of God. நம்மளுக்கு கோவம் என்ன வராது, உடனே வராது, நம்ம பொறுமையாக இருப்போம். ரெண்டாவது என்ன வரும், நம்ம ரியாக்ட் பண்ணாமல் we will think about it. ஸோ இப்போ ஏதோ நடந்ததா, நம்மளுக்கு அது கோவம் உள்ளே ஏற்றுதா, நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் மேலே அந்த if we have the assurance that God has saved us and chosen us, and if we have that assurance and faith, என்ன ஆகும்னா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். we will reflect on what happened before we react. Again இது நான் சொல்கிறது ஈஸி, it's very easy for me to say this, but it's very difficult to practice, and that is where the grace of God comes. அது அகெயின் எண்டில் பார்க்கலாம். பட் நம்மளுக்கு since knowing that we have been chosen by God, it should give us assurance on these things that inherently we are worthy. நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம யார்கிட்டையும் நம்ம மதிப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது என்னென்னா, நம்ம கோவத்தை டீல் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். we will reflect instead of reacting. and again இதெல்லாம் டால் ப்ராமிசஸ். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பிகாஸ் ஆண்டவர் இந்த சத்தியம் கொடுத்துருக்காரு, என்ன பாதுகாப்பார், ஆண்டவர் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன he will sustain me, அது தெரிஞ்சிருந்தாலும் இது கஷ்டம் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஏன்னா அகெயின் சம் திங் தட் ஐ சே a lot of time is to be human is to அதாவது மனிதனாக இருந்தால் தப்பு பண்ணுறது
நேச்சுரல் தான். ஸோ இது தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுவோம், சில வாட்டி கோவப்படுவோம், சில வாட்டி மற்றவங்க வந்து நம்மளை கீழ்த்தனமாக பேசினா நம்மளுக்கு என்ன வரும், கோவம் வரும். அந்த கோவத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம we will do some things that we regret and say some things that we regret, and that is where நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு we have to ask God for His grace to give us the wisdom to sustain us through all of these டெம்டேஷன்ஸ் அண்ட் திஸ் டெஸ்ட். ஏன்னா டேவிடும் அதான் பண்ணுறாரு. டேவிடுக்கு சோதனைகள் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் நீங்கள் என்ன நம்ம கடைசியாக லார்ட் வில் ஹியர் when I call to him. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். இப்போ டாவிடுக்கு உடனே கேட்கல, டேவிட் இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி நம்மளும் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாருன்ற நம்பிக்கை டாவிட் மாதிரி இருந்தாலும் ஸ்டில் நம்மளுக்கு சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், இந்த நம்பிக்கையினால் நம்ம ஆண்டவர் மேலே ஒரு தைரியமாக இருக்கலாம். ஆண்டவர் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண தைரியமாக இருக்கலாம். அடுத்து என்ன, நம்ம மதிப்பை நம்ம யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவரே நம்மளை காட் இஸ் வேல்யூவிங் அஸ். அண்ட் ஃபைனலி கோவத்துக்கு வந்து நம்ம we will reflect instead of reacting. இதெல்லாம் தெரிஞ்சு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணுங்கள், ஆண்டவரே எனக்கு இதை ஞாபகப்படுத்துங்க, எனக்கு ஏதோ சோதனைகள் வந்தால் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வரட்டும், இந்த சத்தியம் எனக்கு ஞாபகம் வரட்டும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால், இந்த மாதிரி நேரத்தில் சென்சிட்டிவான டைம்ஸ், if we are getting angry, if we are getting distressed, let these words come to our mind so that it will soothe our soul. ஸோ அப்போ வந்து it will help us to calm down a bit, to help us reflect instead of reacting. So that is what I want us to take away. Thank you.